நடபடிகள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார். இயேசு இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? 3.5 ஆண்டு காலம் அவர் என்ன செய்தார்? காணக்கூடாத இறைவன் மனுக்குலத்தின் மீட்பிற்காக அவரே மனிதனாக அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து காணக்கூடாத இந்த இறைவனுடைய தற்சுரூபம் என்பதாக தேவன் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்தில் வந்தது மனிதர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி மெய்யான சமாதானத்தை அருளி செய்வதற்காகவும் மரணத்திற்கு பிறகு பரலோக பாக்கியம், அந்த மோட்ச பாக்கியத்தை கொடுப்பதற்காகவும் தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த இயேசு 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்து மரித்து அவர் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் 3.5 ஆண்டு காலம் மக்கள் மத்தியில் உலாவின சமயத்தில் அவர் என்ன செய்து கொண்டு வந்தார்? தான் வந்த நோக்கத்தை அவர் விளங்க பண்ணினார். இதே வசனத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் ஜனங்கள் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் சுற்றி நடந்து தேடி சென்று என்ன செய்தார்? ஜனங்களுக்கு நன்மை செய்தார். 2வது வசனம் சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் உண்டு. ஒன்று தேவனுடைய வல்லமை. நம்மை சிருஷ்டித்த தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கின இறைவன். அவருடைய வல்லமை நமக்கு நன்மைகளை செய்கிறது, விடுதலையை கொண்டு வருகிறது, சுகத்தை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த உலகத்தில் கிரியை செய்கிற இன்னொரு வல்லமை சாத்தானுடைய வல்லமை. அதுதான் அசுத்த ஆவிகளுடைய வல்லமை. அந்த பிசாசுக்கும் ஒரு வல்லமை உண்டு என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அவனுடைய வல்லமை என்ன? அவனுக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு வல்லமை தான் உண்டு. ஜனங்களுக்கு தீமை செய்வது, ஜனங்களை வேதனைப்படுத்துவது, ஜனங்களுக்குள்ள நோய்களை கொண்டு வருவது, ஜனங்களுக்குள்ளே துவேஷங்களை உண்டாக்குவது, ஜனங்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்கி ஜனங்களை வேதனைப்படுத்துவது, இது பிசாசனுடைய கிரியைகளாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாகர்கோயிலில் இருந்து ராபர்ட் சிங் என்கிற ஒரு சகோதரர், அவர் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் சுமார் 15 வருஷமாக மதுபான பழக்கம், 15 வருஷம் குடிகாரனாக இருந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டார். ஒரு 15 வருஷம் ஒரு மனிதன் குடிகாரனாக இருந்த குடும்பம் எப்படி இருக்க யோசித்து பாருங்கள். கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டார். அப்படி மனைவி ஆஸ்பத்திரியாக கொண்டு போனாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, குடிச்சு கல்லீரல் பாதிக்கப்பட்டுட்டு இனி அவர் பிழைப்பது கடினம் என்பதாக. மரண பயம் சூழ்ந்து கொண்டது. இந்த குடிய மதுபானத்தை விட முடியல. இவ்வளோ பெரிய வியாதி வந்த பிறகு மதுபானத்தை விட முடியல. வியாதியின் வேதனை ஒரு பக்கம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு கூட ஜெபம் பண்ணும்படி கடந்து வந்தார்கள். அவர்களுக்காக, அந்த சகோதரருக்காக அவருடைய மனைவி ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு வந்தார்கள். இப்படி ஒரு மரண வியாதியில கஷ்டப்பட்டு மதுபானத்தை விட முடியாமல் தவிக்கிறார் என்பதற்காக அவருக்காக ஜெபித்த போது அசுத்த ஆவி அவருடைய சரீரத்தோடு வெளியேறினார். ஒரு பொல்லாத ஆவி அவரை விட்டு வெளியேறினது. அவரே அதை உணர்ந்தார். எனக்குள்ள ஏதோ ஒரு ஆவி வெளியேறி போகிறது, ஏதோ ஒரு வல்லமை வெளியேறி போகிறது. இயேசுவின் நாமத்தை சொன்ன போது அந்த அசுத்த ஆவி விலகினது. மதுபான பழக்கம் மாறிவிட்டது. குடிக்க வேண்டும் என்ற சிந்தை மாறிவிட்டது. ஒரு புதிய சிந்தை உள்ளத்திலே வந்துவிட்டது. ஒரு புதிய எண்ணம் வந்துவிட்டது. இந்த மதுபானத்தின் மீது வெறுப்பு அவருக்குள்ளே வந்துவிட்டது. அந்த மதுபானத்தை அவர் தூக்கி எறிந்தார். இனிமேல் அந்த நான் குடிப்பதில் அந்த இருதயமே மாற்றப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த பாவத்தினால் வந்த வியாதியை ஆண்டவர் கல்லீரலை தொட்டு குணமாக்கினார். அதான் இயேசு செய்கிற அற்புதம். மனிதனை பாவத்தின் வல்லமையில் என்று விடுதலை ஆக்குகிறார். ஆகவேதான் யோவான் 8:36 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுகிறார், அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், அவனுடைய சுபாவத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்
இயேசு கிறிஸ்து. எங்கள் கூட ஒரு ஊழியக்காரர் உண்டு, பாஸ்டர் தைரியநாதன் என்று ஒரு பாஸ்டராக இருக்கிறார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து என்னோடு கூட நின்று பல காரியத்தில் உதவி செய்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கையை நான் கேட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். அவள் நல்ல ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். நிறைய சொத்தெல்லாம் இருந்தது, அவளுக்கு நிறைய சொத்தெல்லாம் இருந்தது. நல்ல வசதியாய் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவருடைய சொந்தக்காரர்கள் சொத்துக்காக ஆசைப்பட்டு அவருடைய தாய் தகப்பனை கொலை செய்து விட்டார்கள். இவர் சின்ன பையன், தாய் தகப்பனை கொலை செய்து விட்டு சின்ன குழந்தை, அதனால இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவனு கொண்டு போய் எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் கடைசியில் ஒரு அநாத விடுதலை சேர்க்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவ ஹோமில் வளர்க்கப்பட்டார். கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு அவருடைய உறவினர்கள் ஊரில் இருந்து எப்படியோ கண்டுபிடிச்சு வந்து இன்னொரு உறவினர் வந்து சொல்லிட்டார், உங்கள் சொத்தெல்லாம் அவங்க தான், அவங்க சொக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க, உங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணதே அவங்க தான், அவங்க கொலை பண்ணி உங்கள் அப்பா அம்மாவை கொன்று உன் சொத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. சத்தியமங்கலம் பக்கம்தான் அவனுடைய ஊர். அவர் சொன்னாங்க, உனக்கு இவ்வளோ நல்லா இருக்கட்டும், உங்கள் அப்பா இவ்வளோ வசதி உள்ளவங்க, உன்னை அனாதை ஆக்கிட்டாங்க. அந்த சின்ன வயசில் அந்த விதையை போட்டு போனாங்க. உள்ளத்துக்குள்ளே வெறி உண்டானது, பள்ளிக்கு பழி வாங்குவேன், எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவங்களை நான் பள்ளிக்கு பழி வாங்குவேன், என் அனாதையாக்குனவங்களை பள்ளிக்கு பழி வாங்குவேன். சின்ன வயசுல இந்த முரட்டாட்டமாய் வளர்ந்தாராம். ஹாஸ்டலில் அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ரவுடி போல மாறின சின்ன வயசுல இந்த சுபாவமே மாறிவிட்டது. இந்த கொலை வெறி, பழி வாங்குகிற வெறி உள்ளத்திலே காணப்பட்டதா. அவங்கெல்லாம் இவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அப்படியே வளர்ந்தார். பழி வாங்கணும், அந்த வாலிப வயசு வரட்டும், நான் போய் அவங்கள கொன்று கொலை செய்து என் சொத்தை திரும்ப எடுப்பேன், எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவங்களை விட மாட்டேன் என்று சொல்லி குறிப்பிட்ட நாள் வந்தார். ஆண்டவர் சந்தித்தார். இயேசு அவரை சந்தித்தார். இயேசுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்த போது தன் பாவத்திற்காக மனம் கசந்த அந்த வாலிப வயசில் அழுதார். ஆண்டவரே, இந்த பழி வாங்குகிற இருதயத்தை மாற்றும், அந்த கொலை செய்யணுன்ற எண்ணத்தை மாற்றும், என் உள்ளத்தில் நீர் வாருன்னு சொல்லி இயேசு உள்ளத்தில் வந்தார். அவருடைய உள்ளம் மாறிவிட்டார். அதே கிராமத்துக்கு போனார். வாலிபனாக அந்த ஊருக்கு போனார். அவர் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டவன செய்தி பரவினர். தாய் தகப்பனை கொலை செய்து சொத்தை எடுத்தவங்க பயந்த நடுங்கினாங்க. அவன் பிள்ளை சந்ததி வந்து விட்டதே, நம்ம பழி வாங்கி விடுவானோ என்று சொல்லி மற்றவங்களாம் தூண்டி விட்டாங்க. உன் சொத்து, உன் பண்ண அவங்க அப்பா அம்மாவை கொன்னவங்க விடாத. இவர் போனார், அவங்கள பார்த்து பேசிட்டு, நான் சொத்தை எடுக்க வரல, ஏசு என் உள்ளத்தில் வந்துட்டார், நான் இப்போ புது மனுஷன், ஏசு என்னை மாற்றி இருக்கிறார், உங்களை பார்த்துட்டு போகத்தான் நான் வந்தேன், உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, உங்கள் மேலே எனக்கு எந்த பகையும் இல்லை, என் சொத்தை நீங்களே வைத்துக்கொள்ளுங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், என் ஊரை நான் பார்த்துட்டு போக வந்தேன் என்று வந்தார். இன்றைக்கும் இருக்கிறார். சத்தியமங்கலம் பக்கத்தில் சபை வைத்து நடத்துகிறார். பாஸ்டர் தைரியநாதன் என்று ஒரு தெய்வமனை. எப்படி அவருடைய உள்ளமான அவர் சொன்னார், வாலிப வயசில் அவர் அவ்வளோ முரட்டாட்டம் உள்ளவராக இருப்பாராம். காடுகளில் போய் மரத்தெல்லாம் வெட்டி திருடி கொண்டு வந்துடுவாராம். யானை கூட்டத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அப்படி இருந்தேன் நான். இயேசு வந்தார், என் வாழ்க்கை மாறினர். கோபம், எரிச்சல், சண்டைகள், பகைகள், ரத்தம் சிந்துகிற ஒரு இருதயம், அடுத்தவர்களை நேசிக்க முடியாதபடி, அடுத்தவர்கள் சந்தோஷப்படுவதை பார்க்க முடியாதபடி பொறாமையினால் எழும்புகிற காரியங்கள், ஜாதி பெயரால், மதத்தின் பெயரால், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அப்படி மற்றவர்களை வெறுக்கிற ஒரு வெறுப்பு, அது பிசாசினால் உண்டாகிற கிரியை. இயேசு அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி நேசிக்கிற ஒரு அன்பை கொடுக்கிறார், மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கொடுக்கிறார், பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். யாரோ ஒருவருக்கு இன்றைக்கு அந்த விடுதலை தேவை. ஏதோ ஒரு பாவத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள். மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், சூதாட்டத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், பழி வாங்குகிற சுபாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், பழிக்கு பழி வாங்குவேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்தில் கட்டுண்டு இருக்கலாம். உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. இயேசு உங்களை விடுதலையாக்கத்தான் இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து, மன்னிக்கிற இருதயத்தை கொடுத்து, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை கொடுக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர். ஏதோ ஒரு பாவம், நீங்க பிசாசின் வல்லமையில பிடிபட்டிருக்கிறீங்க. அதனால்தான் உங்களுடைய உள்ளத்துல மற்றவங்க மேல வெறுப்பும், கசப்பும், பகையும் உண்டாகிறது. வேண்டாம். ஆண்டவர் இயேசு
இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். ஒரு சமாதானமா, சந்தோஷமா, எல்லாரையும் நேசிக்கிற, எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எந்த பாவமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. 15 வருஷம் குடிகாரனா இருக்கனே, 18 வருஷம் குடிகாரனா இருக்கிறேனே, எனக்கு விடுதலை கிடைக்குமா? இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். அந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து விடுதலை தருவார். அவர் விடுதலை தருவார். நீங்க விட வேண்டியதில்லை, இருக்கிற பிரகாரமே வரலாம். ஆண்டவரே, நான் குடிகாரனா இருக்கிற உம்மிடத்துல வருகிறேன்னு சொன்னா போதும், அவர் விடுதலை தருவார். அவர் பாவத்தை விட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லல, மனம் திரும்பி வாருங்கள் என்று சொன்னார். இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாப்பா, எனக்கு விடுதலை கொடுங்க நீ வந்தால் போதும், அவர் விடுதலை தருவார். அவரால் முடியும். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது பிசாசு செய்கிற காரியம் பாவம். அதுக்கு அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். சாத்தான் கொண்டு வருகிற ஒரு காரியம் பயத்தை கொண்டு வருவது. ஒரு மனிதனுக்குள்ளே பயம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, கலங்கி கொண்டே இருப்பான். அந்த பயத்தை கொண்டு வருகிறதே பிசாசானவன். அந்த அடிமைத்தனத்தில் கொண்டு வருகிறான். பயத்திலும் கொடூரமான பயம் மரண பயம். எனக்கு மரணம் சம்பவித்து விடுமோ, மரித்து போவேனோ என்கிற ஒரு பயம். அதுதான் சாத்தானுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். இன்னைக்கு அநேகரை மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் வைத்து அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். தூங்கினால் பயம், தூக்கத்திலேயே உயிர் போய்விடுமோ என்கிற பயம், பிரயாணத்திலே போனால் பயம், விபத்து ஏற்பட்டு மரித்து விடுவேனோ என்கிற பயம், ஐயோ எனக்கு மரண பயம். சிலர் அந்த வேதனையோடு வருவார்கள். ஏதோ ஒரு பயம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை வாதித்துக் கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம், ஏதோ உங்களுடைய அசுத்த ஆவிகளை குறித்த பயம், உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்த பயம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சில பிரச்சனைகளை குறித்த பயம் உள்ளத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். பயம் பயம் பயம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். பயம் மிகவும் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறாரு. பயம் ஒரு மனிதனுக்குள்ளே தாக்கப்பட்டு விட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையே வேதனை தான். அந்த பயத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பிசாசின் கிரியைகளை அழித்து அந்த பயத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். நாம் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இந்த பயத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். திருச்சியிலிருந்து ரவி என்கிற ஒரு சகோதரர் ஜெபம் பண்ண வந்தார். அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில பாருங்கள், 18 வருஷம் ஒரு அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு மனநிலையே பாதிக்கப்பட்ட நிலைமை ஆகிவிட்டார். அந்த அசுத்த ஆவியின் தொந்தரவு அது என்ன செய்யுமா? அவருடைய காதல பேசுமா? மரித்து போன அவருடைய தகப்பனார், அவருடைய தாயார், அவருடைய மாமனார் மாமியார் பேசுற அவருடைய குரல்ல பேசுமா? காதல் அந்த சத்தம் கேட்குமா? எவ்வளவு கொடூரமான காரியம் பாருங்க. அந்த சத்தம் ஒரு மனிதன் பேசுவதை போல் அந்த சத்தம் கேட்கும். மரித்து போன இறந்து போனவனுடைய அப்பா அம்மா குரல்ல கேட்கும். அப்படியே ஒரு பயம் திகில் அவரை மூடிக்கொள்ளும். இப்படியே கேட்டு 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 அந்த பிசாசின் கிரியையினால் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஆக்கிவிட்டார். அந்த வேதனையோடு கூட நால்மாடிக்கு வந்திருந்தாங்க ஜெபிக்க. அவருக்குள்ள இருந்த அசுத்த ஆவி வெளியேற ஆரம்பித்தார். இயேசுவின் நாமத்தை சொன்ன உடன் அந்த பொல்லாத ஆவி 18 வருஷம் அவரை வேதனைப்படுத்தி அந்த பயத்துக்குள்ளே குழப்பத்துக்குள்ளே வைத்திருந்த அந்த அசுத்த ஆவி வெளியேற ஆரம்பித்தார். வெளியேறி போன உடனே ஒரு புது மனிதனை போல மாறிவிட்டார். நல்ல நார்மல் மனிதனாய் மாறிவிட்டார். பைத்தியம் பிடித்த நிலைமையிலே கொண்டு வரப்பட்டவர் நார்மலாய் மாறிவிட்டார். அந்த அசுத்தாவின் கட்டுகளை ஆண்டவர் உடைத்தெறிந்தார். எனக்கு அன்பானுள்ள பிசாசு கொண்டு வருகிற போராட்டம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு வேதனை, மரண பயம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். இயேசு உள்ளத்துக்குள்ள வந்துட்டா அந்த மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை தருகிறார். பிரியமானவர்களே,
அப்போஸ்தலர் 7:59 வாசித்து பாருங்கள். ஸ்தேவான் என்கிற ஒரு வாலிபன், இளம் வாலிபன், வாலிப வயசு, இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் இருக்கிறாரு. அவன் இயேசுவை அறிவித்தான் என்பதற்காக அவனை கொலை செய்தார்கள். கல்லறிந்து அங்குள்ள மத தலைவர்கள் எல்லாரும் ஜனங்களை தூண்டி எழுப்பி, இவன் இயேசுவை பற்றி அறிவிக்கிறான், புதிய ஒரு கடவுளை கொண்டு வருகிறான், இவனை கொல்லுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் கல் எடுத்து எறிந்து கொலை செய்தார்கள். அவன் ஐயோ அம்மா கொல்றாங்களே காப்பாத்துங்கன்னு சத்தமிடவில்லை. அவன் பரலோகத்தை பார்க்கிறான். நான் இங்கே மரித்தால் மோட்சத்தில் இயேசுவோடு இருப்பேன் என்பதை அறிந்து அந்த சந்தோஷம் இருந்தபடினால் மரணத்தை குறித்து அவன் பயப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை கல்லெறிந்து கொல்லுகிற இவர்களை மன்னியும். இயேசு சிலுவையிலே மன்னித்ததை போல அவன் மன்னிக்கிறான். எருசலேமில் இந்த சம்பவம் நடைபெற்றது. என்னை கொலை செய்கிற இவர்களை மன்னியும், அறியாமல் என்னை கொலை செய்கிறார்கள், மன்னியும். என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தைரியமாய் மரணத்தை சந்தித்தான். மரண பயமே அவனுக்குள் உண்டாகவில்லை. காரணம் என்ன? மரணத்தை ஜெயித்த இயேசு அவனோடு கூட இருந்தார். மரணத்தை ஜெயித்த உயிரோடு இருந்த இயேசு உள்ளத்தில் இருந்தபடியினால் அந்த மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை. பவுல் என்கிற ஒரு மனிதன் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை கொலை செய்தார். யாராவது இயேசுவை பற்றி பேசினா அவங்களை ஜெயிலில் போடுவது, அவங்களை பயமுறுத்துவது, அவளை அடிப்பது, அவளை கொலை செய்கிற காரியத்தில் முதன்மையாயிருந்த ஒரு வாலிபன் சவுல். இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? என் பிள்ளைகளை துன்பப்படுத்துவது என்னை துன்பப்படுத்துவதற்கு சமம். என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ செய்கிறாயே, என்னை நீ வேதனைப்படுத்துகிறது என்ன? இயேசுவை அறிந்து கொண்டான், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான், இயேசுக்காகவே ஊழியம் செய்தார். ஒரு நாள் ரோம் அரசாங்கம் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தார். இயேசுவை அறிவித்ததற்காக தலை வெட்டி அவரை கொல்ல வேண்டும் என்று சொன்னார். 2 தீமோத்தேயு 4:6-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதோ என் ஓட்டத்தை முடிக்கிறேன், எனக்காக மோட்சத்தில் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் சந்தோஷமாய் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பயப்படவில்லை, மரணத்தை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டார். மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கை குறித்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. இயேசு அந்த நிச்சயத்தை கொடுத்தார், மரண பயத்தை மாற்றினார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மரண பயம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். சாத்தான் ஏதோ ஒரு பயத்தினால் உங்களை வேதனைப்படுத்தி அல்லது மரண பயத்தினால் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற இயேசு இன்றைக்கு உங்களை குணமாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார், விடுதலை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் ஏதோ ஒரு தேவை வியாதினால் பயந்து கொண்டிருக்கலாம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, எப்படி இந்த கடன் பிரச்சனை மாறுமோ என்று. இயேசு அற்புதம் செய்கிறவர். நீ பயப்படுகிறபடி உனக்கு ஒன்று சம்பவிப்பதில்லை, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க, விசுவாசத்தோடு ஜெபிச்ச அற்புதம் நடக்கும். இப்போ எந்த தேவை குறித்து பயப்படுறீங்களோ, எந்த வியாதி குறித்து பயப்படுறீங்களோ, அதில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாக நம்ம ஜெபிக்கலாம். என் கூட சென்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த தேவை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, இந்த கடன் பிரச்சனை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க, இந்த வியாதி குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா பயத்தையும் சிலுவையில் நீர் ஜெயித்தீரே. இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை மேற்கொண்டு அவனுடைய கிரியைகளை அழித்து நீர் ஜெயம் எடுத்தீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அல்லவா? இதோ இந்த சகோதரனை தொடும், இந்த சகோதரியை தொடும். அவளுடைய உள்ளத்தில் அந்த பயங்கள் விலகட்டும். அவளை பயப்படுத்துகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பண தேவைகளை கர்த்தர் சந்தியும், கடன் பிரச்சனைகள் மாறுவதற்கு ஒரு அற்புதம் செய்யும். அவளை பயப்படுத்துகிற பொல்லாத வியாதிகள், அந்த மரண வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஒரு அற்புதமான சுகமும் விடுதலையும் சரீரத்தில் உண்டாகட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் ஒரு அற்புத மாற்றத்தை கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.